வாங்க, இன்னைக்கு ஒரு குட்டி சிந்தனைக்குள்ள போலாமா? ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு முன்னாடி ஒருத்தர் நின்னு, இன்னைக்கு என்ன பண்ணலாம்? இன்னைக்கு என்ன செய்யலாம்? இன்னமும் செய்யணும்னு நினைச்சேனே. அல்ல வர்றவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் என்னென்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டே நின்றுட்டு இருந்தாராம். அப்போ ஒருத்தர் வந்தாராம். வந்துட்டு, ஐயா அந்த ஸ்டாண்டு வந்துருச்சா? அப்படின்னு. இல்லைங்க, ஸ்டாண்டு வந்து அவங்க இன்னும் பார்சலே அனுப்பல போல இருக்கு. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாராம். இப்படி போயிட்டாராம். திருப்பி அந்த பக்கத்துல இருந்து இன்னொருத்தவங்க வந்தாங்க. வந்துட்டு, ஏங்க நான் கேட்டிருந்த அந்த பேஸ்கெட் வந்துருச்சா? அப்படின்னு. வந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னு தெரியலங்க. ஒண்ணுமே வரலங்க. அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்தாராம். சரி, இவங்க போய் இன்னொரு கடையில போய் அந்த பொருளை வாங்கிட்டு போயிட்டாங்களாம். இந்த ஸ்டாண்டு கேட்டவர் திருப்பி வந்தாராம். ஐயா, முதல்ல சொல்லுங்க, ஸ்டாண்ட் வருமா வராதா? அப்படின்னா நான் வேற எங்கேனாச்சும் போய் வாங்கிக்குவேன்ல. இல்லைங்க, வரும், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. இப்படியே வர்றவங்கள்ட்ட எல்லாம் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்காரர் அழைச்சு போய் நின்றுட்டே இருந்தாராம். என்ன காரணம்? ஏன் இப்ப நமக்கு பொருள்லாம் வரமாட்டேங்குதுன்னு அந்த யோசனையும் இருக்குதான். ஆனா வர்றவங்கள்ட்ட எல்லாம் ஒரு ஒரு எக்ஸ்கியூஸ். நாளைக்கு வந்துருங்க, இந்த இன்னைக்கு சாயந்தரம் வந்துருங்க, இந்த வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாராம். மெதுவா வர்ற கஸ்டமர்ஸ் எல்லா பேருமே பக்கத்து கடைக்கு மாறிக்கிட்டே போயிட்டாங்க. இவர் கடைக்கு ஆள்களே வர்றதே இல்லை. என்னடா ஏன் வரமாட்டேன்றாங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வெளியில வந்து நின்றுட்டு யோசனை பண்ணிட்டே நின்றுட்டு இருந்தாராம். அப்போ அங்கிருந்து ஒருத்தர் வயசானவர் உள்ளுக்கு வந்தவர், நானும் உன்னை சின்ன வயசுல இருந்து பாக்குறேன் தம்பி. நீ சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா சேர்த்து 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 இன்னைக்கு இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்க. இங்க பொருள்கள் வரலைன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் நீ தேடணுமோ அதை நீ தேடாம நின்றுகிட்டே எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டே நிக்கிறியே. ஒவ்வொருத்தவங்க வர்றவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறியே. இது நல்லா இருக்கா? இப்படி இருந்துச்சுன்னா இருக்கிறவங்க எல்லாம் வெளியில போயிடுவாங்க, அடுத்த கடைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்புறம் தான் இவருக்கு தோணி இருக்கு, பெரியவர் சொன்னதும் பெருசு சரியான வார்த்தைகள் அப்படின்னுட்டு. சரி, இதுக்கு பதிலா அடுத்த சப்ளையர்ஸ், அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு சப்ளையர்ஸை மாத்திடுவோம். பழைய சப்ளையர்ஸ் நமக்கு தான் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ புது சப்ளையரை நம்ம மாத்திடலாம் அப்படின்ட்டு புது லிஸ்ட் எடுத்தாராம். ஒரு 3 பேர்த்த லிஸ்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணாராம். எனக்கு இந்த பொருள் தான் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 3 மணிக்கெல்லாம் வந்துருங்க, 2 மணிக்கெல்லாம் வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்களாம். எல்லாம் வந்து குமிய ஆரம்பிச்சிச்சா, எல்லா பேரும் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓனர் யோசித்து பார்த்தாலாம். இனிமேல் யார்கிட்டையுமே நம்ம முடியல, இல்லைங்க அவங்க கொடுக்கலங்க, இதனால தடங்கள் ஆகி போச்சுங்க அப்படின்னு யார்கிட்டையும் இனிமேல் எக்ஸ்கியூஸ் கொடுக்க கூடாது. நம்ம களத்துல இறங்கி வேலை பார்க்கணும். எப்பயுமே நம்ம வேலையை நம்மளா செஞ்சுக்கிட்டாதான் நல்லது. அடுத்தவங்க மேல பழிய போட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதே இடத்துலதான் நிற்போம், இருக்கிறதையும் தொலைச்சிட்டு உட்காந்துருவோம். அதுக்கு பதிலா களத்துல இறங்கி எல்லா வேலைகளும் நம்மளே செஞ்சு முடிச்சிடணும். அதுக்கு சப்ஸ்டிடியூட்டை யோசிங்க. வாழ்க்கையில வாழலாமா?